எல்லாம் கர்த்தர் சாதனைகளாக மாற்றி கர்த்தர் உங்களை சாட்சிகளாக கர்த்தர் வைப்பாராக. சோதிக்கப்படுங்க எவனும் ஆமென் தேவனால் சோதிக்கப்படும் சொல்லாது இருப்பனாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிற அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறோம் அல்ல. அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். நம்மளோட சுய இச்சையினால நாம் சோதிக்கப்பட்டு இழுக்கப்பட்டு நாம் என்ன பண்றோம்? சோதனைக்குள்ளாக மாட்டிக்கொள்கிறோம், சிக்கிக் கொள்கிறோம். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். நல்ல சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆனா இந்த உலகத்தில் அநேக சோதனைகள் வேதனை, இந்த உலகத்தில் சோதனைகள் உண்டு, அதை நாம் கொள்ளவே கூடாது. எனக்கு மட்டும் தான் இந்த சோதனை வருதா, எனக்கு மட்டும் தான் இந்த நெருக்கடி வருதா, நான் மட்டும் தான் இப்படி இருப்பேனா? பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு வருவதில்லை, வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். சோதனைகள் நிரந்தரம் கிடையாது, வேதனைகள் நிரந்தரம் கிடையாது. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் நிரந்தரம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உபத்திரவம் பொறுமை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது, பொறுமை பரீட்சையை கற்றுக் கொடுக்கிறது, பரீட்சை நம்பிக்கை கற்றுக் கொடுக்கிறது என்று உண்டாக்குறது நாங்கள் அறிந்து உபத்திரங்கள் நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரம் நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம், உபத்திரம் நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். கடைசி வரைக்கும் நாங்கள் உபத்திரத்தில் இருப்பதில்லை. உபத்திரத்தை கர்த்தர் அவன் சாதனையாக கர்த்தர் மாற்றுவார். சோதனைகளை சாதனையாக கர்த்தர் மாற்றுகிற தேவன். பிசாசன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சோதித்தான், உங்களை சோதிப்பது எம்மாத்திரம் என்று பார்த்துக் கொள்ளுங்க. பரிசுத்தத்திலே சோதிப்பான், நீதியில சோதிப்பான், கர்த்தருடைய நேரத்திலே சோதிப்பான். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எம்மட்டமாக நம்மளை வழிநடத்தி வந்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். யாக்கோபு 1:12 அவன் புதிய ஏற்பாட்டில் யாக்கோபு 1:12 சொல்லுது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். 13 சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாது இருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிற அல்ல, ஒருவரும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தெரிந்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அல்லேலூயா. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த உலகத்தில் எந்த மனுஷனுக்கும் ஆமாம் எல்லாருக்கும் சோதனை வரும். சோதனை இல்லாத மனுஷனே இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எல்லாருக்கும் சோதனை இருக்கிறது. காலையில் எழுந்த உடனே ஆமென் ஒரு சோதனை, படுக்கும்போது ஒரு சோதனை, எத்தனை சோதனைகள் நம்ம வாழ்க்கையில் கடந்து போகிறது. எல்லா சோதனைகளில் இருந்தும் கர்த்தர் நம்மளை விடுவித்து பாதுகாக்கிற தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பயங்கரமான சோதனைகள். ஒரு சில சோதனை என்பது நல்ல சோதனை, கெட்ட சோதனை சொல்லலாம். பிள்ளைகள் ஆமென் பிள்ளைகள் படிக்கிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, பிள்ளைகளுக்கு எக்ஸாம் ஆமென் பள்ளிக்கூடத்தில் எக்ஸாம் வருது, பரீட்சை வருது. அது வந்தால் தான் அடுத்த கிளாஸுக்கு போக முடியும். அந்த சோதனை என்று ஆமென் அவர்கள் வரவில்லை என்றால் அவர்கள் உயர்வை பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் கூட அநேக நேரத்தில் சோதனைகள் பாதையில் போகும்பொழுது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சோதனைகளை சாதனைகளாக கர்த்தர் மாற்றுகிறார். உங்கள் சோதனைகளை கர்த்தர் சாதனைகளாக மாற்றுகிற தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. அதனால் சோதனை வரும்பொழுது நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, அந்த சோதனைகள் சாதனைகளாக மாறும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் சோதனைகள் வரும்பொழுது, உங்கள் வாழ்க்கையில் சோதனைகள் வரும்பொழுது நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. உங்கள் சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக, சாட்சிகளாக, ஆசீர்வாதமாக, மேன்மையாக ஆண்டவர் மாற்றுவாராக. அல்லேலூயா. சோதனை வரும்போது நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. சோதனைகளை உங்களை சாதனைகளாக கர்த்தர் மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. சோதிக்கப்படுகிறவன் அவன் யார்? அவன் சோதனை சகிக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. அந்த சோதனைக்கு அப்புறம் ஒரு டெஸ்ட் ஆண்டவர் வைக்கிறார். அந்த சோதனையில் நம்ம பாஸ் பண்ணுறோமா இல்லை ஃபெயில் ஆகிறோமா என்று ஆண்டவர் ஒரு சில நேரத்தில் நம்ம சோதிக்கிறார். யோபின் வாழ்க்கையில் பெரிய சோதனை வந்துச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? யோபினுடைய முடிவை நீங்கள் எண்ணி பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஆண்டவர் சோதனைகள் வரும்பொழுது யோபு தன் வாயினால்
அதனால தேவனை தூஷிக்கவில்லை, மறுதளிக்கவில்லை. ஆமென். நம்ம வாழ்க்கையில் அநேக சோதனைகள் வரும்பொழுது ஆண்டவருக்கு கண் இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கா, ஆண்டவர் இருந்தால் என்னோட வாழ்க்கை இப்படி நடக்குமா என்று அநேக நேரத்தில் கேள்வி கேட்கும் போல தோணுது. ஆனால் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. ஆமென். நடந்ததெல்லாம் நன்மைக்கே, அது நன்மைக்காகவே கர்த்தர் செய்து முடிப்பார். நம்ம வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் நன்மைக்கு, நம்ம வாழ்க்கையில் வருகிற சோதனைகள்லாம் நன்மைக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆபிரகாமை ஆண்டவர் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சோதித்தார். அந்த இடத்துல பலியிடு சொல்கிறார் ஈசாக்கே. அங்கே பலியிடு, ஆமென், என்னுடைய ஆண்டவர் 100 வயசில் ஆண்டவர் குழந்தை கொடுத்துட்டாரு, இந்த குழந்தை ஆண்டவர் பலியிடு சொல்கிறான்னு சொல்லிட்டு ஆபிரகாம் புலம்பவில்லை, அழுகவில்லை. அவர் என்ன பண்ணுறாரு? இதோ ஆண்டவர், நீங்கள் 100 வயசில் எனக்கு கொடுத்துருக்கீங்க, என் சரீரம் செத்து போயிருந்தது, என் மனுடைய கர்ப்பமும் செத்து போயிருந்தது, ஆனாலும் எனக்கு பிள்ளை செல்வத்தை கொடுத்து வாக்கை நினைத்தவர் என்னை தகப்பனாக மாற்றிருக்கீங்க, நிச்சயமாகவே என்னை உங்களோட வாக்கு மாறாது என்று சொல்லி அந்த பிள்ளையை பலியிடுவதற்கு போறாரு. அந்த பலியிடுவதற்கு துணிறாரு. அங்கே அந்த அந்த பிள்ளைக்கு பதிலாக கர்த்தர் ஒரு ஆட்டை கொடுத்து அந்த ஆடு பலியிடப்படுகிறது. ஆமென். அவருடைய சொந்த குமார் என்று பாராமல் கர்த்தர் சொன்ன வாக்கு நிமித்தமாக அவர் சோதனையில் கர்த்தர் ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். அவர் ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். எத்தனை பேர் சொல்றீங்க? அங்கதான் புதிய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆமென். வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணத்தலையான ஆசீர்வாதங்கள் போலவும் உன் சந்ததி இருக்கும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். சோதனைக்கு அப்புறம் பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தர் கவனிங்க. உங்களுடைய அழுகை நிரந்தரம் அல்ல. உங்களுடைய அழுகை ஆனந்த களிப்பாக கர்த்தர் மாற்றுவார். உங்களுடைய சோதனைகளை கர்த்தர் சாதனைகளாக மாற்றுவார். உங்களுடைய துன்பத்தை கர்த்தர் இன்பமாக மாற்றுவார். உங்களுக்கு மலை போல இருக்கிற துன்பங்களை, மலை போல இருக்கிற கடன்களை கர்த்தர் பனி போல மாற்றி உங்கள் சந்தோஷத்தினாலும் ஆனந்த களிப்பினாலும் மகிழ்ச்சினாலும் ஆமென் கர்த்தர் நிரப்புகிற தேவனாகவே இருக்கிறார். கரங்களை தட்டி மையப்படுத்துங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எல்லா மனுஷனுக்கும் ஒரு சோதனை இருக்குது. சோதனைகளை கர்த்தர் சாதனைகளாக, தடைக்கற்களை கர்த்தர் படிக்கற்களாக மாற்றுகிற தேவன். ஆனால் சோதனைகள் வரும்போது நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் கையின் பிரயாசத்தை குறித்து, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நெருக்கங்களை கண்டு நீங்கள் பயப்படாதீங்க. உங்கள் சோதனைகள் எல்லாம் கர்த்தர் சாதனைகளாக மாற்றி கர்த்தர் உங்களை சாட்சிகளாக கர்த்தர் வைப்பாராக. எப்படி யோபனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஆமென் யோபு ஆண்டவர் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை கர்த்தர் ஆசீர்வதித்தாரோ, ஆபிரகாமை எப்படி சோதித்த பிறகு எப்படி அவன் பெரிய பெரிய வாக்குத்தத்தங்களாம் பெற்றுக்கொண்டானோ, அதே போல் உங்களோட வாழ்க்கையில் கர்த்தர் நிமித்தமாக நீங்கள் சோதனை சகிச்சிங்கன்னா கர்த்தர் ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை, பரிபூர்ண மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுப்பாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அதான் அந்த வசனம் சொல்லுது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று, அதான் ஜெயம், அதான் வெற்றி, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பேனாக. எல்லா கர்த்தர் கவனிங்க. எல்லா சோதனையுமே ஆண்டவர் கொடுக்கறது கிடையாது. எல்லா சோதனைகளும் ஆண்டவர் நம்ம சோதிப்பதில்லை. ஒரு சில நேரத்தில் ஆண்டவர் சோதிக்கிறார். எல்லா நேரத்தில் சோதிக்கிற தேவன் கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நம்ம சரீரத்தை நாம் தான் பக்குவமாக பார்த்து கொள்ள வேண்டும். வயதாகி விட்டதா, பிபி சுகர் இருக்குதா, நீங்கள் எண்ணெய் பொருள், கொலஸ்ட்ரால், எண்ணெய் பொருளான காரியத்தை என்ன பண்ணணும்? கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடணும். சாப்பிட்ட உடனே கொஞ்சம் என்ன பண்ணக்கூடாது? படுக்கக்கூடாது, தூங்கக்கூடாது. ஆமென் ஆமென் சோத்திரம். ஒரு வாரம் முழுவதும் நான் ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி என்று கடை சாப்பாடு கூடாது. எத்தனை பேர் உடம்புல நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சோதிக்கிறவன் எல்லா சோதனை ஆண்டவரால் வருவது கிடையாது. நம்மளுடைய ஒரு சில சோதனைகள் நம்ம நிமித்தமாக வருகிறது. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தர் கவனிங்க. சோதிக்கப்படுங்க எவனும் ஆமென் தேவனால் சோதிக்கப்படும் சொல்லாது இருப்பனாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிற அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறோம் அல்ல. அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அல்லேலூயா. அவனவன் சுய இச்சையினால, அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நம்மளோட சுய இச்சையினால நாம் சோதிக்கப்பட்டு இழுக்கப்பட்டு நாம் என்ன பண்றோம்? சோதனைக்குள்ளாக மாட்டிக்கொள்கிறோம், சிக்கிக்கொள்கிறோம். அல்லேலூயா. அப்ப சபை மக்களை கர்த்தர் கவனிங்க. ஆமென். நம்மளுடைய வாலிப பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்ம வாலிப பிள்ளைகள், வாலிப பெண் பிள்ளைகள் தவறி போகிறது நான் பார்க்கிறேன். ஆமாம், உங்கள் பிள்ளைகள் இடத்துல செல்போன் இருக்கிறது என்றால் அந்த பிள்ளைகளிடம் நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி அந்த செல்போன் எடுத்து பாருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யாரு கூட பேசுறாங்க, என்ன பழகிறாங்க கவனிங்க. ஆமென் சோதரம். இனி எந்த பிள்ளைகள் நம்ம தவறி போக விடக்கூடாது. நான் முழங்கால் படிட்டு ஜெபிக்கலாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்தந்த வயசுல அந்தந்த காரியத்தை கர்த்தர் நம் பிள்ளைகளுக்கு நேர்த்தியான ஆசீர்வாதமான காரியங்களை கர்த்தர் செய்வாராக. எந்த ஒரு பிள்ளைகளும் சோதனையால் மாட்டிக்கொள்ளக்கூடாது, சிக்கிக்கொள்ளக்கூடாது. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தர் கவனிங்க. உங்கள் வாலிப பிள்ளைகளுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபிக்க வேண்டும்.
உங்கள் பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகள் தவறி போன பிறகு, உங்கள் பிள்ளைகள் சோதிக்கப்பட்ட பிறகு, ஏதோ இடத்துல மாட்டிக்கொண்ட பிறகு ஐயோ கொய்யோ என்று கத்துவதை காட்டிலும் முன்னாடி ஆண்டு சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஒரு சில நேரத்தில் வாலிப பிரியாயத்தில் வாலிப பிரியாயத்தில் வருகிற அந்த ஒரு காரியங்கள் தான் அந்த நம்மளோட அந்த ஹார்மோன் ப்ராப்ளம்னால வருகிற ப்ராப்ளம் தான். அது பிள்ளைகள் மேலே தவறு கிடையாது, அது ஆதாம் மூலியமாக வருகிற காரியங்கள் தான். ஆனால் பிள்ளைகளுக்காக நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். பிள்ளைகள் வேதத்தை வாங்கி வைத்து படிக்க சொல்லுங்கள். நீ அது பண்ணாத, நீ இது பண்ணாத, அது பண்ணாத, எது பண்ணாத சொல்கிறோமோ பிள்ளைகள் அதுதான் பண்ணுவாங்க. நீங்கள் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று தான், வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வார்த்தையினால். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தையினால் தான் சுத்தம் பண்ண முடியும். உங்கள் பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையினால் தான் பாதுகாக்க முடியும். இந்த உலகத்தில் அநேக சோதனைகள் இருக்கிறது, அநேக வேதனைகளும் இருக்கிறது. கர்த்தகவனிக்கு ஆவியானவங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த உலகத்தில் அநேக சோதனைகள் இருக்கிறது, அநேக வேதனைகள் இருக்கிறது. உங்கள் பிள்ளைகள் நீங்களே மாட்டிக்கொள்ளாதபடிக்கு வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் என்றால் கர்த்தருடைய வார்த்தையினால் தான் சுத்தம் பண்ண முடியும். பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேதத்தை வாங்கி கொடுத்து படிக்க வைங்க, தியானிக்க வைங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப அவசியமானதாகவே இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அதுதான் வேதம் சொல்கிறது, அவன் தன் சுய இச்சினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். நல்ல சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆனால் இந்த உலகத்தில் அநேக சோதனைகள், வேதனை, இந்த உலகத்தில் சோதனைகள் உண்டு. அதை நாம் சிக்கிக்கொள்ளவே கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எல்லாரும் பக்கத்தில் பேசுங்க. அவனவன் தன் சுய இச்சையினால இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். எது பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. இங்கே பாருங்க, கடவுளுக்காக பிரியமாக வாழ வேண்டும் என்று ஒரு சிலர் குடி விட்டுட்டு ஒயின் ஷாப்பு போகிறது விட்டுட்டு அமைதியாக இருந்தாலும் வரும் சாத்தான் சைக்கிள் வரும். என்ன மச்சான், நான் வரமாட்டியா, என்ன மாமா வரமாட்டியா கூப்பிட்றாங்களே இல்லையா? அதான் ஒரு பெரிய சோதனை. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த உலகத்தில் அநேக சோதனைகள் உண்டு, வேதனைகள் உண்டு. அந்த சோதனைகளாக கர்த்தரால் வருவது கிடையாது, அது பிசாசு கொடுக்கிறதே நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீங்கள் என்னோடு கூட திருப்பி கொள்ளிங்கன்னா 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் ஒருத்தர் வாசிங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம் ரொம்ப அருமையான வசனம். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். திராணிக்கு மேலாக அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை எல்லாம் சோதனை வருவதில்லை. எனக்கு மட்டும்தான் இந்த சோதனை வருதா, எனக்கு மட்டும்தான் இந்த நெருக்கடி வருதா, நான் மட்டும் தான் இப்படி இருப்பேனா? பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு வருவதில்லை, வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த வசனத்தை பக்கத்து பா சொல்லுங்க. மனுஷருக்கு, சத்தமாக பா சொல்லுங்க, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. சோதனைகள் நிரந்தரம் கிடையாது, வேதனைகள் நிரந்தரம் கிடையாது. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் நிரந்தரம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? சோதனை கொஞ்ச நேரம்தான், வேதனை கொஞ்ச நேரம்தான், ஆசீர்வாதம் நீண்ட நேரமாக இருக்கிறது. மீண்டும் சொல்கிறேன், நம்மளுடைய சோதனைகள் கொஞ்ச நேரம்தான், நம்மளுடைய வேதனைகள் கொஞ்ச நேரம்தான். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் அது நிரந்தரமாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை ஒன்றும் உங்களுக்கு வராமல் இல்லை. மனுஷன் நேரிடுகிற சோதனை வருகிறது. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று இழந்திருந்தீங்கன்னா கர்த்தர் அந்த இழப்புக்கு பதிலாக இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுப்பார், பல மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆதாம் ஏவாளுக்கு ஆமென், காயின் ஆபேல் என்று ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்க. அதில் ஆபேல் இறந்துருவான், காயன் கொலை செஞ்சிருவான். அந்த ஆபேலுக்கு பதிலாக கர்த்தர் சேத்துவை கொடுத்து ஆதாம் ஏவாள் கர்த்தர் ஆசீர்வதித்தார்.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்கள் எதை இழக்கிறீங்களோ ஆமென், கிறிஸ்து நிமித்தமாக நம்ம எதை இழக்கிறோமோ அது பரிபூர்ண ஆசீர்வாதத்தை 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பலனை கர்த்தர் கொடுப்பாராக. கரங்களை தட்டி மையப்படுத்துங்க. அல்லேலூயா. தன்னை வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுகிறவன் அவருக்கு சீஷனாக இருப்பான். அல்லேலூயா. அவருக்காக நம்ம எதை இழக்கிறோம்? அவருக்காக நம்ம நேரத்தை இழக்கிறோமா? ஆண்டவர் நேரத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவருக்காக ஆண்டு சமூகத்தில் நேரத்தை, மற்ற இடத்துல இருக்கிற நேரத்தை செலவிடுவதை விட்டுட்டு ஆண்டு சமூகத்தில், ஜபத்தில், ஆராதனையில் நீங்கள் நேரத்தை செலவிட்டீங்கன்னா கர்த்தர் உங்கள் ஆயுசு நாட்களில் கர்த்தர் பெருக செய்வாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நீங்கள் ஆண்டருக்காக எதுதான் நீங்கள் இழக்கிறீங்க? உங்களுடைய கையின் பிரயாசத்தை, பணத்தை ஆண்டருக்காக நம்ம விதைக்கிறோமா, பல மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நீங்கள் நேரத்தை இழக்கிறீங்களா, பல உங்கள் ஆயுசு நாட்களை கர்த்தர் பூர்ணப்படுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? மற்றவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வாதமாகவே இருக்கும். ஆபிரகாம் குறித்து ஆண்டவர் சொன்னார், அவன் ஒரு தீர்க்கதரிசி, உனக்காக அந்த ராஜா கிட்ட சொல்கிறாரு, உனக்காக அவன் ஜெபம் பண்ணுவான். மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவர் நம்மளை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். மற்றவர்களுக்காக ஜெபிக்கலாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இந்த சோதனை தான் ரொம்ப 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 முக்கியமானதாக இருக்குது. அநேக வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா, அநேக வீட்டில் ஒரே சோதனை. அல்லேலூயா. ஆமென். சோதரம். ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு மனைவி, ஒரு மனைவி வந்து கேட்டு வீட்டுக்காரர்கிட்ட, ஏங்க இவ்வளோ கல்யாணம் ஆகி இவ்வளோ நாளாக ரொம்ப பொறுமையாக, அமைதலாக, சாந்தமாக இருக்கீங்களே, உங்களுக்கு கோபம் வராதா? அந்த வீட்டுக்கு சொன்னாரான், எனக்கு கோபமே வராது, நான் ஒரு 3 வருஷமாக பழகினேன். 3 வருஷமாக பழகிக்கினேன். எங்கெங்க பழகினீங்க? உனக்கு துணி கடை கூட்டின்னு போவோம் தெரியுமா? நீ கடவுளில் போய் வர வரைக்கும் 3 ஹவராக சும்மா உட்காந்து பார்த்தியா, அந்த இடத்துல நான் பொறுமை கற்றுக்கினேன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. பெண்கள் கூட நீங்கள் துணி எடுக்க போய்க்கிறீங்களா? அது வேணும். ஆனால் எஸ்தர் கூட போனால் அதில் மட்டும் தான் எனக்கு சாதனையாக இருக்கும். போன எந்த துணி போடுறாங்களோ முதல் துணி எடுத்துன்னு வந்து நேர்ப்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆனால் ஒரு சிலரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், ஆமென், அந்த கடையே வலிச்சு கொட்டிட்டு எல்லாத்தையும் பிரித்து பார்த்துட்டு, வானா நான் அடுத்த கடைக்கு போகிறேன். பண்ணியிருக்கீங்களா? யாருன்னா பண்ணியிருக்கீங்களா? அந்த கடைக்காரன் நினைப்பா, இது என்னடா சோதனை, இது பெரிய சோதனையாக இருக்குது. புட்டிக்கெல்லாம் பண்ண வேண்டியதான். எல்லாத்தையும் பிரித்து பார்த்து, ஓனர் சம்பளம் தராங்களே, அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு வேலை கொடுக்கணுமா? எத்தனை ஆமென் சொல்கிறீங்க? கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அந்த சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. உங்கள் கணவனுக்கு கொடுத்து சோர்ந்து போகாதீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? பாருங்கள், அப்போ நம்ம படிப்படியாக கர்த்தர் நம்ம வாழ்க்கை வாழ்வதாரத்தை கர்த்தர் உயர்த்து கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? படிப்படியாக நம்ம வாழ்க்கை வாழ்வதாரத்தை கர்த்தர் உயர்த்து கொண்டு இருக்கிறார். நம்மளுடைய ஆமென் ஊழியத்தையும் கூட பல மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிரப்பி கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அநேக பேர் கர்த்தருடைய வார்த்தையை அனுதினமே கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நேற்று ஒரு சின்ன ஒரு ஷார்ட் போடும்போது நேற்று கிட்டத்தட்ட ஒரு 500 பேர்கிட்ட ஒரே நாள் பார்த்துறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தை இங்கே புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறது. அநேக பேர் ஆமென் சோதரம் அருமையாக இருக்கிறது. ஆமென் சொல்கிறாங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இங்கேருந்து கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறது. அநேக பேர் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. வேத வசனம் இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை விருத்தி அடைந்து ஆமென் சபைகள் பெருகிற்று. சபைகள் பெருகிற்று. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையில் மலர் வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை விருத்தி அடைய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நம்ம பிள்ளைகள் வாழ வைக்கும். கர்த்தருடைய வார்த்தை நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும். தீமையான பாதையிலிருந்து, வெறுமையான பாதையிலிருந்து உங்களையும் எண்ணி நம் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பாராக. கர்த்தருடைய வார்த்தை கொண்டு கரங்களை தட்டி மையப்படுத்துங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அதனால் உங்கள் வீட்டில் என்னென்ன நடக்குது சோதனை கேட்டால் நீங்கள் எல்லாம் சொல்லுவீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஒரு 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 பிள்ளைக்கு ஃபோன் வாங்கிறதுக்காக போயிருந்தோம். ஆமென். 22,000 ரூபாய் ஃபோன் எடுத்து போட்டாங்க. அந்த பையன் சொல்கிறான், எனக்கு இந்த 22 ஃபோன்லாம் வேணாம், எனக்கு 30,000 ஃபோனு தான் வேணும். என்னது 30,000 ஃபோனு தான் வேணுமா? அவங்க அப்பா பார்க்குறாரு, என்னையும் பார்க்குறாரு, அவர் பார்க்குறாரு. நான் சொன்னேன், பிரதர் புள்ளி பெற்றுல சோதனை சகிக்கிற மனுஷன் வாங்கி கொடுத்துட்டு போ, என்ன பண்ணுறது? அல்லேலூயா. பாருங்கள், பிள்ளைகளுக்கு உங்கள் கஷ்டத்தை காட்டாதீங்க, கஷ்டத்தை சொல்லி வளங்க. நீங்கள் எப்படி சம்பாதிக்கிறீங்க, எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, எப்படி நீங்கள் உழைக்கிறீங்க, எப்படி நீங்கள் பணத்தை சம்பாதிக்கிறீங்க என்று பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லி வளர்க்கும் போது பிள்ளைகள் உங்கள் கஷ்டத்தை புரிஞ்சுப்பாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? உங்கள் கையின் பிரயாசத்தை, கையின் வருமானத்தை விட அதிகமாக அவர்கள் எதிர்பார்க்க மாட்டாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்னதாக எதுனா ஒரு காரியம் வாங்கினா நான் ரொம்ப யோசிப்பேன். ரொம்ப வீணாக நான் செலவு பண்ண மாட்டேன், ரொம்ப யோசிப்பேன். அல்லேலூயா. ஒரு ட்ரெஸ் எடுத்தால் எந்த ஒரு காரியம் இல்லை, அதுதான் அது வந்து ஒரு கிச்சன் என்னது என்ன சொல்லுவாங்க, சிக்கனும் கிடையாது, அது ஞானம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க?
நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்ல, நம்ம இருக்கிற வருமானத்தை வைத்து தான் நம்ம செலவிட பழகி கொள்ள வேண்டும். இருக்கிறது விட்டு என்றைக்குமே நான் பறக்கிறதுக்கு ஆசைப்படவே கூடாது. எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? இருக்கிறது விட்டு என்றைக்குமே ஆசைப்படவே கூடாது. பக்கத்தில் பசங்க இருக்கிறது விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. இருக்கிறத வைத்து கொண்டு ஆண்டருக்கு நன்றி சொல்லி அதை பயன்படுத்துங்க. எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? நல்ல ஆண்டர் ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்காரா, நல்ல ட்ரெஸ் இருக்குதா, அது என்ன பண்ணுங்கள், நல்லா துவச்சி அயன் பண்ணி நீட்டாக சென்ட் அடித்து போட்டுருங்க. எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த சட்டை போட்டுங்கன்னா இது எனக்கு தெரிஞ்சு இருக்கும் ஒரு 3 வருஷம் இருக்குமா? ஆமாம், குழந்தை போகிறதுக்கு முன்னாடி வாங்கலாம் இதில், அதுக்கப்புறம் வாங்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இருக்கும். எங்கிட்ட இருக்கிற சட்டெலாம் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் 10 வருஷம் சட்டெலாம் அப்படியே இருக்குது. அதெல்லாம் போட்டு கூட இப்போ கூட பிரசங்கம் பண்ணுறேன். அதெல்லாம் ஒன்றும் பழசாகவே இல்லை. ஏன்னா ஒரு சிலர் நான் பார்த்துருக்கேன், ஒரு ட்ரெஸ் என்ன பண்ணுவாங்க, போட்டுன்னு வந்து வீட்டில் வந்து கைட்டு ஆங்கரில் மாட்ட மாட்டாங்க, அந்த செவத்து மேலே போடுவாங்க, வெளியே இருக்கிற அந்த காமன் செவரு மேலே போடுவாங்க, இல்லை வேற எங்கன்னா மழை தண்ணி படுற மாதிரி வெயிலில் படுற மாதிரி தூக்கி கைட்டி இப்படி தூக்கி போட்டுருவாங்க. நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா இல்லையா? புது துணிலாம். அப்போ இருக்கிற துணியை நீங்கள் கரெக்டாக வச்சு போட்டிங்கனாலே மறுபடியும் நீங்கள் துணி எடுக்கிற காசு மிச்சமாக இருக்கும். எத்தனை பேர் ஆமான்னு சொல்கிறீங்க? அது இல்லாமல் துவைக்கிறது ரொம்ப பக்கமாக துவைக்கணும், எஸ்திரிக்கிட்டு தான் கற்றுக்கணும். ஏன்னா என்ன பண்ணுன்னா சோப்பு நிறைய போடாது, சோப்பு லைட்டாக கையில் மட்டும் எடுத்து போட்டு லைட்டாக பஞ்சு போட்டு நிறைய வராது. அழைச்சாலும் கூட தண்ணி இதே போகாது. என்ன கேட்டால் அது வெளுத்து போகாது, வெளுத்தும் போகாது, அழுக்கும் போகாது. ஆமாம், உங்களை சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கோச்சிப்பீங்க. அதனால தான் எஸ்எத்தை பற்றி சொல்கிறது. ஆமாம் ஆமாம், அப்புறம் அழுக்கு நல்லா தான் போயிடும். ஏன்னா அழுக்கு இல்லாமல் ஏன் அழுக்கு போய் போகுதுன்னா, ஏன் அழுக்கு இருக்காதுன்னா கொஞ்சம் சோப்பு போட்டலாம், அழுக்கே இல்லாமல் நான் தான் அவுத்து போடுறேன். அல்லேலூயா. வெளியில் போயிட்டு வந்தவனா, வெளியில் போயிட்டு வந்த துணியை நான் உடனே அவுத்து என்ன பண்ணுவேன், மாட்டிடுவேன். அதுக்கப்புறம் வீட்டில் போகிற துணியை ஏன்னா லுங்கி என்ன சட்டை வேறு என்ன மாற்றிப்பேன். ஒரு சிலராக பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டு வந்து அந்த பேண்ட்டையே வைக்க மாட்டாங்க, அந்த அந்த சட்டையை வைக்க மாட்டாங்க, அப்படியே படுத்துப்பாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லைங்களா? அது 2-3 அப்படிலாம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன இருக்குதோ அதை பயன்படுத்த வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு செல்ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் மேலே நான் யூஸ் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். நான் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ எஸ்தர்கிட்டே கொடுத்துட்டேன். கிட்டத்தட்ட 7 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஃபோன் வாங்கி. ரொம்ப வருஷமாகிடுச்சு. அதை வாங்கி அப்படியே பக்கமாக வச்சுட்டேன். ஒரு ஃபோனு தான் ஐஸுக்கு போன வாட்டி ஒரு 4 மாதம் முன்னாடி உடச்சனால தான் இந்த ஃபோனு வாங்கினேன். கருத்து நல்லவர். அப்போது பிள்ளைகளை கருத்தை கவனிங்க. வாலிபர்களே, அவன் சகோதரிகள் கருத்தை கவனிங்க. உங்கள் கிட்ட என்ன ஆண்டவர் கொடுத்துருக்காரு, என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு, என்ன பொருளை கொடுத்துருக்காரோ அதை நீங்கள் வீணாக்காதீங்க, அதை நீங்கள் பயன்படுத்துங்க. அதிலே கர்த்தர் பெருக்கத்தை செய்வாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? என்றைக்குமே இருக்கிறத விட்டு பறக்கத்தை ஆசைப்பட்டீங்கன்னா அது அந்த சோதனை அது வேதனையாக மாறும். எத்தனை பேர் இந்த உலகத்தில் பார்க்குறோம், ஆமென் சோதரோம், ஆமென் இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு இருக்கிற வருமானத்தை விட அதிகமாக செலவு பண்ணி அங்கே கடை வாங்கி இங்கே கடை வாங்கி ஆமென் என்ன பண்ணுறாங்க, அநேக இடத்துல கடங்காராக அசிக்கப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இதுதான் நீங்கள் ஞானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். ஆமென். அப்போ சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். சங்கீதம் 66ஆம் சங்கீதம், வேகமாக ஒருத்தர் வாசிங்க. சங்கீதம் 66ஆம் சங்கீதம் 10வது வசனம் சொல்லுது, படிங்க. வெள்ளியை சங்கீதம் 66:10. தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுவது போல எங்களை புடமிட்டீர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க. தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. தேவனே எங்களை சோதித்தீர். சொல்லுங்க. எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த தங்கத்தில் எப்படி பண்ணுவாங்க, மண்ணிலேருந்து எடுக்கிறாங்க. சின்ன களிமண் போல எடுத்து அது உருக்கி உருவாக்குறாங்க. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஒரு சில சோதனைகள் உங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது நல்ல அலங்கார பொருளாக அலங்கார ஆசீர்வாதமாக கர்த்தர் உங்களை உருவாக்க முடியாதான்னு கர்த்தர் சோதிக்கிறார். உங்களை பக்குவப்படுத்த முடியதாக கர்த்தர் சோதிக்கிறார். உங்களை இப்போ செயல்படுத்த முடியதாக சோதிக்கிறார். உங்கள் வாழ்வை உயர்த்த முடியதாக கர்த்தர் சோதிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நீங்கள் அழகாக இருக்க முடியாதான் கர்த்தர் சோதிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சோதரம். அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா ரோமர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம் என்னோட கூட திருப்பி கொள்ளுங்க.
அது மாத்திரம் அல்ல, உபத்திரவும் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அந்த சோதனை எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தா கவனிங்க. ஒரு சோதனைகள் வாழ்க்கையில் வரும்பொழுது அது பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் செங்கடலே ஆண்டவர், செங்கடல் போல பிரச்சனை வரும்பொழுது அந்த செங்கடலை இரண்டாக பிளந்து எனக்கு ஒரு புதிய வழிகளை கர்த்தர் திறந்தவர். இப்பொழுது எனக்கு எதிராக இருக்கிற யோர்தானை இரண்டாக பிளந்து கர்த்தர் எனக்கு வழியை திறந்து கொடுப்பார் என்று ஒரு சாட்சியாக கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. கரங்கள் தட்டி மையம் பார்த்து எத்தனை பேர் சொல்றீங்க? சோதனை உங்களுக்கு பாடத்தை சொல்லிக் கொடுக்கும். சோதனை உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கும். அல்லேலூயா. முன்னாடி பின்னாடி பெரிய பிரச்சனைகள் சோதனைகள் கடந்து வரும் பொழுது முன்னாடி வருகிற சின்ன சின்ன சோதனைகள் இல்லை மலை போல சோதனைகள் வந்தாலும் உங்களை ஒன்றும் செய்வதில்லை. நீங்கள் விசுவாசத்தில் பலப்படுத்தியிருப்பீங்க. விசுவாசத்தில் பலப்பட்டிருப்பீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு சோதனை வரும்பொழுது நீங்கள் விசுவாசத்தில் பலப்படுறீங்க, ஒரு ஆசீர்வாதத்தை உறுதிப்படுறீங்க. அதுதான் அந்த வசனம் சொல்லுது. பக்கத்தில் பசங்க அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையும், சொல்லுங்க, பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஒரு அனுபவத்தை உண்டாக்குகிறது. உபத்திரவம் பொறுமை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது, பொறுமை பரீட்சையை கற்றுக் கொடுக்கிறது, பரீட்சை நம்பிக்கை கற்றுக் கொடுக்கிறது என்று உண்டாக்குறது நாங்கள் அறிந்து உபத்திரங்கள் நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரம் நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். உபத்திரம் நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். கடைசி வரைக்கும் நாங்கள் உபத்திரத்தில் இருப்பதில்லை. உபத்திரத்தை கர்த்தர் அவன் சாதனையாக கர்த்தர் மாற்றுவார். சோதனைகளை சாதனையாக கர்த்தர் மாற்றுகிற தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. உங்களுக்கு சாப்பாட்டுக்கு இன்றைக்கி சாப்பாட்டுக்கு கஷ்டமாக இருக்குதா, வீட்டில் சாப்பாடு இல்லையா, அதில் கர்த்தர் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பார். இல்லை உங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்குதா, அதில் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்ட பாதையில் ஒரு நெருக்கடின் பாதையில் நீங்கள் போய் கொண்டிருக்கீங்களா, அதில் கர்த்தர் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதுங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகள் ஒரு சோதிக்கப்படும் பொழுது அதில் ஒரு சோதனையில் கர்த்தர் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். கையின் காசு இல்லாத போது, பணம் இல்லாத போது கர்த்தர் அதில் ஒரு பாடத்தை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானங்களே, அன்பானங்களே, கர்த்தர் கவனிங்க. உங்கள் வாழ்க்கையில் நெருக்கடி வரும்பொழுது, உங்கள் வாழ்க்கையில் பல போராட்டங்கள் வரும்பொழுது, பல கண்ணீர்கள் வரும்பொழுது, பல வேதனைகள் வரும்பொழுது கர்த்தர் அதில் ஒரு கற்றுக் கொடுத்து இருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அது சகிக்கும்படியாக, சோதனை சகிக்கும்படியாக, சோதனைகளை சாதனைகளாக மாற்றும்படியாக உங்கள் வாழ்க்கையில் அவர் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் சோதனைகள் வரும்பொழுது அதில் ஏதோ ஒரு காரியத்தை பொறுமை கற்றுக் கொடுக்கிறாரு, நம்பிக்கையை கற்றுக் கொடுக்கிறாரு, அமைதியாக இருக்கும்படி கற்றுக் கொடுக்கிறாரு. நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். சொல்லுங்கள், நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கரங்க தட்டி மகியம் பார்த்து எதை பேர் ஆமென் சொல்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் ஏதோ சோதனை பாதையில் நீங்கள் கடந்து போகிறீங்களா, ஏதோ உபத்திர பாதையில் கடந்து போகிறீங்களா, ஏதோ ஒரு வேதனை பாதையில் கடந்து போகிறீங்களா, இல்லை ஏதோ ஒரு கண்ணீர் பாதையில் கடந்து போகிறீங்களா, ஏதோ ஒரு வேதனை பாதையில் கடந்து போகிறீங்களா, உங்களால் தலை நிமிர முடியாமல், உங்களால் சகிக்க முடியாத காரியத்திற்குள்ளாக நீங்கள் போய் கொண்டிருக்கீங்களா? அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தர் ஏதோ ஒரு பாடத்தை உங்களுக்கு கற்றுக்கொண்டிருக்கிறார். அதில் சகிக்கும்படியாக, அதில் உயர்த்தும்படியாக அந்த சோதனையில் உங்களை ஒரு பாடத்தை, பொறுமையும் உபத்திரத்தின் பொறுமையும் அமைதியிலும் சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு கற்றுக்கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, நீங்கள் கலங்காதீங்க, நீங்கள் பயப்படாதீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அதுதான் வசனம் சொல்லுது. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. லூக்கா 4ஆம் அதிகாரம், அங்கே ஒரு 3 சோதனை நம்ம வேகமாக பார்த்து நம்ம முடிக்கலாம். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் 40 நாள் அவங்க உபவாசம் இருக்கும் பொழுது பிசாசானவன் 3 சோதனை வைக்கிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க?
ஏசாப்பாவுக்கே சோதனை வருதுங்க. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தா கவனிங்க. ஏசாப்பாவுக்கே பிசாசன் சோதனை வைக்கிறான் என்றால் நமக்கு பிசாசன் எப்படி சோதனை வைப்பான் என்று பாருங்க. பரிசுத்தத்தில் நிறைய பேருக்கு சோதனை வைப்பான். ஆமேன். கர்த்தருக்கு உண்மையாக காணிக்கை கொடுப்பதில் சோதனை வைப்பான். ஆமேன். நான் நிறைய பேர் கேட்டிங்கன்னா அவங்களாம் இப்படி இருக்காங்களே, நானும் இப்படி இருக்கிறேன் என்று நிறைய பேர் சொல்லுவர்கள் உண்டு. ஒரு வாலிப தம்பி சொல்கிறான், அவனும் சினிமா ஸ்டேட்டஸ் விற்கிறான். நான் வச்சா என்ன தப்பு? நான் சொன்னேன், அவன் நரகத்தில் போனால் நீ நரகத்தில் போயிடுவியா? எது பேராமல் சொல்கிறீங்க? அவங்க பாவத்தை செஞ்சால் நாம் பாவம் செய்யணும் அவசியம் கிடையாது. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நம்மளுக்கு நித்திய வாழ்வு ஒன்று இருக்கிறது. அதில் தான் நாம் பிரவேசிக்க வேண்டும். எத்தனை பேராமல் சொல்கிறீங்க? பிசாசானவனே, பிசாசான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சோதித்தான். உங்களை சோதிப்பது எம்மாத்திரம் என்று பார்த்துக்கொள்ளுங்க. பரிசுத்தத்தில் சோதிப்பான், நீதியில் சோதிப்பான், கர்த்தருடைய நேரத்தில் சோதிப்பான். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எத்தனை பேராமல் சொல்கிறீங்க? அதுதாங்க நடக்குது பாருங்க. 40 நாள் லூக்கா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கிறேன். இயேசு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தா கவனிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 1 நாள் 2 நாள் சோதிக்கப்படவில்லை, 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அல்லேலூயா. 40 வருஷம் சோதிக்கப்படல, வெறும் 40 நாள். 40 மாதம் சோதிக்கப்படல, வெறும் 40 நாள். கொஞ்ச நாள் தான் பிசாசன் உங்களை சோதிக்க முடியும். ஆமேன். ஆனால் நீண்ட காலம் உங்களால் பிசாசன் சோதிக்கவே முடியாது. எத்தனை சொல்றீங்க? கொஞ்ச நேரம் தான் பிசாசன் சோதிப்பான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு 1 நாள் 2 நாள் அல்ல, 40 நாள் சோதித்தான். சோதித்த பிறகு என்ன நடக்குது பாருங்க. ஆமேன். அவர் ஒன்றும் பசியாது இருந்தார். அங்கே அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லை அப்பமாகும்படி சொல்லும். நீ தேவனுடைய குமாரன் ஆனால் எப்படி சோதிக்கிறான் பாருங்க. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு சினிமா காட்டியோ இல்லை இந்த உலகத்தின் அசுத்தத்தை காட்டியோ அவன் சோதிக்கவில்லை. வந்து சொல்கிறான், நீ தேவனுடைய குமாரன் ஆனால், நீ உண்மையான கிறிஸ்துவன் ஆனால் நீ இப்படி செய்யி அப்படி செய்ய என்று சோதிக்கிறான். எல்லாம் கர்த்தா கவனிங்க. ஆண்டவரை பரிச்சை பார்க்கக்கூடாது. பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. நீ தேவனுடைய குமாரன் ஆனால் இந்த கல்லை அப்பமாக மாற்றும். அல்லேலூயா. பல சோதனைகள் வருது பாருங்க. தேவைகள் மத்தியில் சோதனை வருது. அன்பானவர்களே, பிரியமானவர்கள், தேவைகள் மத்தியில் சோதனை வருகிறது. உங்கள் சாப்பாட்டில் சோதனை வரலாம், உங்கள் தேவைகள் மத்தியில் சோதனை வரலாம், உங்கள் பண கஷ்டத்தில் சோதனை வரலாம். ஆண்டவர் தேடுகிற நேரத்தில் இப்போ போனால் தான் எனக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் என்று ஆண்டவருக்கு கொடுக்கிற நேரத்தை விட்டுட்டு நம்ம வேறு இடத்துல ஓடக்கூடாது. எத்தனை சொல்கிறீங்க? அதுதான் சோதனை. முதலாவது சோதனை தேவையில் வருகிறது. நீ பகல் பசங்க, உங்கள் தேவையில், உங்கள் பணத்தில், உங்கள் சாப்பாட்டில் பிசாசானவன் சோதனை கொண்டு வந்தாலும் நீங்கள் நிலைத்திருங்க. சோதனைகளை சாதனைகளாக மாற்றுவார். அல்லேலூயா. தேவையில் சோதனை கொண்டு வந்தான் பாருங்க. இந்த கல்லை அப்பமாக மாற்றுங்க. அநேக பேர் ஆண்டவர் கொடுக்குற நேரத்தை விட்டுட்டு, ஆமாம் இந்த நேரத்தில் போனால் தான் எனக்கு வருமானம் கிடைக்கும், இந்த நேரத்தில் போனால் தான் எனக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று தயவு செஞ்சு ஓடாதீங்க. அருமையானவர்களே, பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு கொடுக்குற நேரத்தை ஆண்டவருக்கு நிச்சயமாக கொடுங்க. திபிராமன் சொல்கிறீங்க. அங்கே ஒரு சோதனை வருது. இல்லை என்றால் அந்த காரியம் வேறு எங்கன்னா தேவையில்லாத இடத்துல செலவடைஞ்சு போயிடும் என்று நாம் கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனால் இந்த கல்லை அப்பமாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதி உத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. பகல் பா சொல்லுங்க. அவர் மனுஷன், சத்தமாக சொல்லுங்க, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். சொல்லுங்க, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிசாசை சோதனை வைக்கும் பொழுது அதை ஜெயிக்குவதற்கு கர்த்தருடைய வார்த்தை தான் அவருக்கு தேவைப்பட்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது உபாகமத்தில் போடப்பட்டிருக்கிற. உபாகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் மோசே மூலமா ஆண்டவர் சொல்லுவார், மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவன் வாயிலில் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்.
மனுஷன் மண்ணிலிருந்து வந்தான். இந்த மண்ணுக்கு தேவையான ஆகாரம் மண்ணிலிருந்து தான் கிடைக்கிறது. அரிசி, பல வகைகள், காய்கறிகள் எல்லாமே எங்கிருந்து கிடைக்குது? நம்மளுக்கு மண்ணில் தான் கிடைக்குது. ஏனென்றால் இந்த சரீரம் மண்ணிலிருந்து வந்தது. அல்லேலூயா. ஆனால் உள்ள இருக்கிற ஆவி அது பரலோகத்து வந்தது. இந்த சரீரத்துக்குரிய ஆகாரம் மண்ணிலிருந்து கிடைக்கிறது. ஆனால் உள்ள இருக்கிற ஆவிக்கு கர்த்தருடைய வார்த்தை பரலோகத்திலிருந்து கிடைக்கிறது. எது பேராமல் சொல்கிறீங்க? அதனால தான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கவனிங்க. சபைக்கு வரும்போது பைபிளோடு வாங்க. எத்தனை பேராமல் சொல்கிறீங்க? அல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, இதுதான் பிழைப்பிருக்கிறது. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஆண்டவர் வார்த்தை சொல்கிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவன் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். எத்தனை பேராமல் சொல்கிறீங்க? இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இந்த வார்த்தையில் தான் உங்களுக்கு பிழைப்பு இருக்கிறது. இந்த வார்த்தையில் தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த வார்த்தையில் தான் உயர்வு இருக்கிறது. இந்த வார்த்தையில் தான் பாதுகாப்பு இருக்கிறது. கரங்கள் தட்டி மகிமைப்படுத்துங்க. எத்தனை பேராம சொல்றீங்க? இந்த வார்த்தை நீங்கள் சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிடாதீங்க. இந்த வார்த்தை நீங்கள் சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிடாதீங்க. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிடாதீங்க. இந்த வேதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த வேதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதை பொக்கிஷமாக கர்த்தர் கொடுத்திருக்க. எத்தனை பேராம சொல்றீங்க? இந்த வார்த்தை, இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இதன்படி செய்ய கவனமாக இருந்தால் நீ புத்திமானாக நடந்து கொள்வாய். பக்கத்தில் பார்த்து, இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம், இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகள் செய்ய நீ கவனமாக இருந்தால், அதன்படி செய்தால் நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கரங்கள் தண்ணி மகிமைப்படுத்துங்க. அதாவது கையை கொடுத்து ஏன் சொல்கிறேன்னா, தூங்குவங்களை எழுப்பணும். ஏன் கையை தட்ட சொல்கிறேன்னா, அப்போ தான் உற்சாகம் வரும். ஆனால் நம்ம ஆளுங்க நம்ம பார்த்தீங்கன்னா கையை கொடுத்துன்னு இரவும் பகலும் தியானமாக இருக்காங்களா இல்லை போதையாக இருக்காங்களா தெரியல. இரவு பகலும் தியானமாக இருக்காங்க, பாக்கியவானாக இருக்காங்க. கடைசி வரைக்கும் பார்த்தேன், நான் பேர் சொல்ல மாட்டேன் யாருன்னு. அல்லேலூயா. கடைசி வரைக்கும் சொல்கிறேன், நான் வசனத்தில் சரி ஒரு வார்த்தை நான் கண்ணை முடிச்சு பார்ப்பாங்கன்னா, கடைசி வரைக்கும் கண்ணை முடிச்சே பார்க்கல. இரவும் பகலவோ சோதனையாக இருக்கிற பாக்கியவான் எது சொல்கிறீங்க? எதுக்காக பக்கத்தில் கை பிடிச்சி சொல்கிறேன்னா, தூங்குறவங்களை எழுப்பணும். தூங்குற தட்டி எழுப்பி கையை கொடுத்து எழுப்பி விடணும். தூக்குறது கலைக்கிறது நம்மளுடைய வேலை. பக்கத்தில் பார்த்து, உங்களுடைய உங்கள் தூக்கத்தை கலைக்கிறது தான் வேலை. சபையில் தூங்காமல் கர்த்தருடைய வார்த்தை கவனிச்சிங்கன்னா வீட்டில் சமாதானமாக தூங்குவீங்க. எத்தனை பேராமல் சொல்கிறீங்க? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் தூக்கம் வராது. கஷ்டத்தை நினச்சி, போராட்டத்தை நினச்சி, மனக்கவலை நினச்சி தூக்கமே வராது. எத்தனை பேராமல் சொல்கிறீங்க? டாக்டரை சொல்லிட்டாரு, சோதனை சகிக்கிற மனுஷன். எத்தனை பேராமல் சொல்கிறீங்க? வியாதி சகிக்கிற மனுஷன், டாக்டர் சொல்கிற பொய்யை சகிக்கிற மனுஷன். எத்தனை பேராமல் சொல்கிறீங்க? இதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் சோர்ந்து போயிடாதீங்க. எது சொன்னாலும் பரவாயில்ல, எது பண்ணாலும் பரவாயில்ல. கர்த்தர் சொல்றாரு, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாயிரு. நீ பிள்ளைகளே வாழ்வை காண்பாய். அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். நீ பூமியில் சகல ஜாதிகள் மேன்மையாக இருப்பாய் என்ற வாக்குத்தத்தத்தை நான் பிடித்து கொண்டு இருக்க போகிறேன். அதை நான் விசுவாசிக்க போகிறேன். கரங்கள் தட்டி மகிமைப்படுத்துங்க. முதலாவது சோதனை தேவையில் கொண்டு வரான். அல்லேலூயா. உணவில் கொண்டு வரான், சாப்பாட்டில் கொண்டு வரான். இந்த கல்லை அப்பமாக மாற்றுங்க. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவன் வாயில் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பு உண்டு. நம்மளுக்கு பிழைப்பு உண்டு. அல்லேலூயா. ரெண்டாவது சோதனை பார்த்தீங்கன்னா, உலகத்தின் காரியத்தை காட்டுறான் பாருங்க. 5வது வசனம், பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்தில் அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகள் மகிமையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டு இருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். அல்லேலூயா. வானத்தையும் பூமியை படைத்த கடவுள்கிட்டே சொல்கிறான், என்னை பணிந்து கொண்டால் உமக்கு உலகத்தில் எது வேணா தரேன். அப்போது பிசாசானால ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க முடியுமா? முடியாதா? ஆசீர்வதிக்க முடியும்.
ஏன்னா இந்த உலகத்தை அவன் கையில் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு நரகத்தில் அவனை தள்ளும்படியாக தான் செயல்பட்டு கொண்டிருக்க. எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? அது நிரந்தரமான ஆசீர்வாதம் கிடையாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு கூட வேதனை கூட்ட மாட்டேன். எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? எத்தனை பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க, எத்தனை பேர் நிறைய பண வசதி படுத்தி இருக்காங்க, பிசாசன் தவறான பாதையில் பயன்படுத்தி அவர்கள் நரகத்தில் கொண்டு போயிருக்காங்க. வேதம் சொல்லுகிறது, அவன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஒன்றுமில்லை. அருமையானவர்களே, பிரியமானவர்களே, ஆண்டவர் அதுக்கு வார்த்தை சொல்கிறாரு. ஆமென். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்கள், பின்னாக போ சாத்தானே. சத்தமாக சொல்லுங்கள், பின்னாக போ சாத்தானே, பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் கத்தி எடுத்து பிசாசை ஜெயிக்கவில்லை. ஆமென். அவர் கேடயத்தை எடுத்து பிசாசை ஜெயிக்கவில்லை. அவர் ஈட்டி எடுத்து பிசாசை ஜெயிக்கவில்லை. கர்த்தருடைய வார்த்தை கொண்டு தான் பிசாசை ஜெயிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுதான் கர்த்தருடைய வார்த்தை முக்கியம். கிறிஸ்தவர்களே, அருமையானங்களே, பிரியமானங்களே, கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். பிசாசின் தந்திரங்களை மேற்கொள்ளும்படியாக, பிசாசு கொடுக்கிற சோதனை ஜெயிக்கும்படியாக கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப அவசியமானதாக இருக்கிறது. உன் தேவனாய் கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. ரெண்டாவது சோதனை உலகத்தின் காரியத்தில் கொண்டு வருகிறான், உலகத்தின் பாவத்தில் கொண்டு வருகிறான், உலகத்தில் இருக்கிற எல்லா காரியத்தை காட்டுகிறான். வேசித்தனத்தை காட்டுகிறான், விபச்சாரத்தை காட்டுகிறான், களியாட்டுகளை காட்டுகிறான், சினிமாவை காட்டுகிறான், உலகத்தின் பெருமைகளை காட்டுகிறான், உலகத்தின் அதிகாரத்தை காட்டுகிறான். எல்லா கர்த்தா கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்றாரு, நம்ம வாழ்க்கையில் எது வந்தாலும் சரி அவர் ஒருவருக்கே ஆராதனை செலுத்த வேண்டும். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தா கவனிங்க. ஆண்டவர் உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் சரி, நல்ல ஒரு கார் வசதியை கொடுத்தாலும் சரி, நல்ல ஒரு படிப்பை கொடுத்தாலும் சரி, நல்ல உயர்வான ஸ்தானத்தை கொடுத்தாலும் சரி, அவர் ஒருவருக்கே நாம் ஆராதனை செய்ய வேண்டும். எத்தனை பேர் நாம சொல்றீங்க? உயர்வு வர வர கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். பக்கல் பாசம், உங்கள் வாழ்க்கையில் உயர்வு வர வர ஏசப்பாவை உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். மீண்டும் சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கையில் உயர்வு வர 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 சொல்லுங்க, உயர்வு வர வர உங்கள் வாழ்க்கை உயர்ந்து கொண்டே இருக்கும். கரங்களை தட்டி மையப்படுத்துங்களேன். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் உயர்வு வர கர்த்தரை உயர்த்து கொண்டே இருக்கும் பொழுது நீங்கள் உயர்ந்து கொண்டே இருப்பீங்க. எந்த ஒரு உலகத்தின் காரியத்தை காண்பித்தாலும் நான் அதுக்கு அணிபணிய மாட்டேன், நான் கர்த்தருக்கு ஆராதனை செய்வேன், கர்த்தரை நான் துதிப்பேன். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு சோதனை வருது பாருங்க. ஆமென். சோத்திரம். 9ஆம் வசனம். அப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகள் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இங்கே தாளை குதியும், ஏனெனில் உம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு தம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உம்மை கைகள் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. அன்பானவர்களே, பிரியமான கர்த்தா கவனிங்க. சங்கீதம் 91 பிசாசுக்கு நல்லாவே தெரியுது. மூணாவது சோதனை கர்த்தருடைய வார்த்தையிலே சோதனை கொண்டு வருகிறான். அருமையானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தா கவனிங்க. ஆதாம் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் இருக்கும் பொழுது அங்கே சினிமா தியேட்டர் இல்லை, அங்கே விபச்சாரம் இல்லை. ஏனென்றால் கணவன் மனைவி மாத்தான் இருக்காங்க. எப்படி பாவம் பிரவேசித்தது? அங்கே களியாட்டுகள் இல்லை, உலகத்தின் காரியங்கள் இல்லை. எப்படி அந்த இடத்துல பாவம் பிரவேசித்தது என்றால் கர்த்தருடைய வார்த்தையை மீறி விட்டாங்க, கர்த்தருடைய வார்த்தையை தப்பாக புரிந்து கொண்டாங்க. ஆண்டவர் சொன்னார், இந்த தோட்டத்தில் எல்லா மரத்தினுடைய பழத்தை சாப்பிடலாம், ஒரு மரத்தினுடைய பழத்தை மாத்திரம் நீ சாப்பிடக்கூடாது. ஆனால் பிசாசு சொல்கிறான், ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சாப்பிட்டால் சாகவே சாகுவாய். பிசாசு சொல்கிறான், நீ சாகவே சாவதில்லை. எல்லாம் கர்த்தா கவனிங்க. ரெண்டும் ஒரே மாதிரியான வார்த்தையாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீ நன்மை தீமை அறிகிற பழத்தை சாப்பிட்டால் நீ சாகவே சாகுவாய். ஆனால் பிசாசு சொல்கிறான், நீ சாப்பிட்டா சாகவே சாகுவதில்லை. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது அது கர்த்தருடைய வார்த்தையா இல்லை பிசாசுடைய வார்த்தை என்று நீங்கள் சோதித்தறிய வேண்டும். அருமையானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தா கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது அந்த வார்த்தை கவனமாக செவி கொடுத்து கேட்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் கணவரை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து இந்த வார்த்தையை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டால் அது உங்களையே பதம் மாத்திரம், என்னையே பதம் மாத்திரம். கர்த்தருடைய வார்த்தை இருபுறமுள்ள கருக்குள்ள பட்டயம். பக்கல் பசங்களே, கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை கவனமாக கேட்டு கவனமாக
நடக்க வேண்டும். தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது, தவறாக நடந்து கொள்ளக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தாள குதிக்க சொல்றான் பிசாசானவன். ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனை கர்த்தரே நீ பரீட்சை பாராதிருப்பாயாக. ஈசாயா பஸ் வரும்பொழுது முன்னாடி நின்று என் பாதம் கல்லிடாதபடிக்கு தேவ தூதர்கள் என்னை தாங்குவார்கள் என்று நீங்கள் முன்னாடி போய் சோதிக்க கூடாது. ஏதோ நம்ம போகும்பொழுது, ஏதோ நடந்து போகும்போது, பைக்கில் போகும்போது, காரில் போகும்போது அந்த வண்டி என் மேலே மோதுற மாதிரி வந்துச்சு, ஆனால் ஏதோ சூழ்நிலை கர்த்தர் மாற்றி விட்டார் என்று அப்படி தான் கர்த்தர் பாதுகாப்பா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? போன வாரத்தில் 4 பேர்கிட்ட செத்துட்டாங்க கோவளத்தில் ஆக்சிடென்ட், தெரியுங்களா? கோவளத்தில் 4 பேர் இறந்துட்டாங்க, நியூஸ்லாம் போட்டாங்க. நின்று லாரி மேலே ஒரு கார் வந்து மோதிட்டு 4 பேர் இறந்துட்டாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் உங்களையும் எண்ணையும் நம்ம சபை மக்களை கர்த்தர் கண்மணி போல கர்த்தர் பாதுகாத்து இருக்கிறார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்து. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்போ முதல் சோதனை தேவையில் கொண்டு வந்தான் ஆண்டவர், கர்த்தருடைய வார்த்தை கொண்டு அங்கே ஜெயித்தார். 2வது சோதனை உலகத்திலே கொண்டு வந்தான், அதில் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு ஜெயித்தார். 3வது சோதனை கர்த்தருடைய வார்த்தையிலே சோதனை கொண்டு வந்தான், அதிலே கர்த்தர் ஜெயித்தார். அருமையானவர்களே, பிரியமானவர்களே, எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து ஒப்பு கொடுப்போம். பிசாசானவன் எவனை சோதிக்கலாம், எவனை விழுகலாம் என்று அவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கே அவன் சோதனை கொடுத்தான். அல்லேலூயா. ஆமென். நாம் எம்மாத்திரம் அருமையானவர்களே, பிரியமானவர்களே, ஆண்டவருக்கே 40 நாள் சோதித்தார் என்றால் நீங்கள் நான் எப்படி இருக்கிறேன் என்று கவனித்து பாருங்கள். இந்த உலகத்தில் ஒரு பிசாசனை இருந்து கொண்டிருக்கிறான். போன வாரத்தில் கர்த்தர் ஆவே நம்மளோடு கூட இதே வார்த்தை பேசினார். பிசாசன் இந்த உலகத்தை சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். எவனை விழுங்கலாம் என்று, எவன் கொடுத்தினத்தை கெடுக்கலாம் என்று, எவனை பாவம் செய்யலாம் என்று, எவனை நரக தள்ளலாம் என்று சுற்றி அலைந்து கொண்டிருக்கிறான். அருமையானவர்களே, பிரியமானவர்களே, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அதில் மனுஷன் நேரில் இருக்கிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை நம்மளுக்கு வருவதில்லை. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா என் பாத்திரத்தை. கரங்கள் தட்டி நிரப்பு. ஆவியால நிரப்புங்கப்பா. இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கணும். நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா என் பாத்திரத்தை கண்ணீரால நிரப்புங்கப்பா. சொல்லமாம். நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. ஆறாக பெருக்கெடுத்து ஓடணும், ஆயிரங்களும் மண்டை நடத்தணும். ஆறாக பெருக்கெடுத்து ஓடணும், ஆயிரங்களும் மண்டை நடத்தணும். நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா என் பாத்திரத்தை தண்ணீர். சொல்லமா. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. தூய வாழ்வு தினம் வாழணும், தாய் நாடுவும் பாதம் திரும்பணும். சொல்லமாம். தூய வாழ்வு தினம் வாழணும், தாய் நாடுவும் பாதம் திரும்பணும். சொல்லமாம். நிரப்புங்கப்பா, தண்ணீரால நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. அல்லேலூயா. அருமையானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தர் கவனிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அவருக்கே 40 நாள் பிசாசான கொடுத்தான். இந்த உலகத்தை சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறான். நாம் ஏமாத்துறோம், நம்மளை சோதிப்பதற்கு நாம் ஏமாத்துறோம். சோதனை வந்துச்சுங்க, 40 நாள் சோதனைங்க. ஆனால் 40 வருஷம் சோதனை இல்லைங்க, 40 நாள் தான் சோதனை. கொஞ்ச நாள் தான் இருக்க முடியும், கொஞ்ச நாள் தான் இருக்க முடியும். அருமையானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தர் கவனிங்க. அதில் சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனை கொஞ்ச நேரம் தான் இருக்கிறோம். உங்களுடைய சோதனைகள்லாம் கர்த்தர் சாதனைகளாக மாற்றுவார்.
உங்கள் வேதனைகளாக சாதனைகளாக மாற்றுவார். சோதிக்கப்படுகிறேன் எவனோ நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்கு உண்டு சோதிக்கப்படுகிறான். அல்லேலூயா. பின்பு இச்சையானது கர்ப்பத்தறிந்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதான சோதனையோடு கூட அதுக்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். 3 சோதனை கொண்டு வரான். அருமையானவர்களே, பிரியமானவர்களே, எல்லாருக்கும் இந்த சோதனை கொண்டு வருவான். தேவைகள் மத்தியில் சோதனை கொண்டு வருவான். நான் தண்டல் கட்டணும், நான் லோனு கட்டணும், என் குடும்பத்தை நடத்தணும், நான் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய ஆறாத நேரத்தை வேறு எதுக்கும் செலவிடாதீங்க. அதுதான் பெரிய சோதனை. அருமையானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தா கவனிங்க. ஆண்டருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை உங்கள் தூக்கத்துக்கு கொடுக்காதீங்க. ஆண்டருக்கு கொடுக்குற நேரத்தை பணத்தை சம்பாதிக்க ஓடாதீங்க. ஆண்டருக்கு கொடுக்குற நேரத்தை உலகத்தின் காரியத்தை பின்னாடி ஓடாதீங்க. சோதனை கொடுப்பான், சோதனை தான் வரும், தேவைகள் இருக்குதான். ஆனால் ஆண்டருக்கு கொடுக்குற நேரத்தை நீங்கள் இழந்து போகாதீங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, தேவாவே உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கே தேவைகளை சோதனை கொண்டு வரான். சாப்பாட்டில் தேவைகள் கொண்டு வரான். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. தேவைகள் இருக்கலாம், தேவைகள் 1000 இருக்கலாம். உங்கள் தேவைகள் சந்திக்கிற அவர் என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நிறைவாக்குவார். சாரிபாத் விதவையை நிறைவாக்கினவர், குறைவுகளாக நிறைவாக்கினவர், எலியாவை போஷித்தவர் உங்களையும் போஷிப்பார்மா. அல்லேலூயா. 2வது சோதனை உலகத்தை காண்பிக்கிறான். உலகத்தை காண்பிக்கிறான். அல்லேலூயா. இந்த உலகத்தின் பாவத்தை காண்பிக்கிறான். உலகத்தில் இருக்கிற விபச்சாரத்தை, வேசித்தனத்தை காண்பிக்கிறான். அல்லேலூயா. இந்த உலகத்தை பாவத்தை பார்த்து நீங்கள் விழுந்துடாதீங்க. உங்களுடைய ஆத்மாவை எடுத்து போடாதீங்க. உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தின அவனுக்கு ஈடு என்ன? வேதம் சொல்லுகிறது, நீ 2 கண்ணுள்ளனாய் நீ நரகத்தை போவதை காட்டிலும் 1 கண்ணுள்ளனாய் நீ பரலோகத்துக்கு வர வேண்டும். 2 கால் உள்ளவனாய் நீ நரகத்து போவதை காட்டிலும் நீ 1 கால் உள்ளவனாய் நீ பரலோகத்துக்கு வர வேண்டும். பரலோகத்தை குறித்து வேதம் அதிகமாக சொல்லியிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே புழுகள் சாவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்தை காரியத்தை பார்த்து ஓடாதீங்க. என் மகனே, என் மகளே, நீ உலகத்தை காரியத்தை பார்த்து ஓடாதீங்க. உன் ஆத்மா கெடுத்து போடாத, உன் ஜீவனை கெடுத்து போடாத, நரகத்தில் போய் விழுந்துடாத. நித்திய ஜீவன் நேராக ஓட வேண்டும். உலகத்தை காட்டினாலும் ஆண்டவர் அங்கே ஜெயம் எடுக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் தேவனாய் ஒருவருக்கே நான் ஆராதனை செய்வேன். பணத்துக்கு நான் ஆராதனை செய்ய மாட்டேன். என்னுடைய உயர்வுக்கு ஆராதனை செய்ய மாட்டேன். எனக்கு கொடுத்த மேன்மையை நான் ஆராதனை செய்ய மாட்டேன். கர்த்தர் எல்லாமே கிருபையாக கொடுக்கிறார். நான் அவருக்கே ஆராதனை செலுத்துவேன், அவருக்கே மகிமை செலுத்துவேன். கர்த்தருடைய வார்த்தையில் சோதனை கொண்டு வரான். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, பாதம் கல்லில் இடாதபடிக்கு தேவதூதர்கள் தாங்குவார், தாழ குதியும். எல்லாம் கர்த்தாங்க. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டால் அது உங்களே பாதம் பாத்திரம், என்னே பாதம் பாத்திரம். கர்த்தருடைய வார்த்தை தெளிந்த உள்ளவர்களாக, தெளிந்த இறுதி திறந்தவர்களாக நம்ம கேட்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை கேட்டு இந்த கர்த்தருடைய வார்த்தை விருத்தில் போய்விடக்கூடாது. சோதனைகள் நம்மளுக்கு அதிகமாக இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற காட்டு நம்ம கிறிஸ்துக்குள்ளே இருக்க அநேக சோதனைகள் உண்டு. அது தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். 3 சோதனையில் ஒரு காரியத்தின் மூலமாக கர்த்தர் ஜெயத்தை எடுக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை கொண்டு தான் ஜெயம் எடுக்கிறார் என்று எழுதியிருக்கிறது, என்று எழுதியிருக்கிறது, என்று எழுதியிருக்கிறது. அருமையானவர்களே, பிரியமானவர்களே, பிசாசானவன் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு சோதனை வந்தாலும் ஆனால் அந்த வார்த்தைக்கு ஒன்னொரு பதிலடி கொடுத்து கர்த்தர் ஜெயம் எடுக்க. நீங்கள் தேர்வர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் பால் கொடுக்கிற போல சிறு பிள்ளைகள் போல இருக்கக்கூடாது. நீங்கள் புருஷர்கள் போல தேர்வர்களாக இருக்க வேண்டும். காலத்தை பார்த்தால் நீங்கள் போதுகளாக இருக்க வேண்டிய நீங்கள் ரசிக்கப்பட்ட பல வருடங்கள் ஆயிருக்கிறது. நீங்கள் போதகளாக இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் நீங்கள் விசுவாசிகள் போல இருக்கக்கூடாது. என் மகனே, என் மகளே, வேத வார்த்தை சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தையில் சோதனை வரும்பொழுது நீங்கள் ஜெயம் எடுக்கலாக இருக்க வேண்டும். வேதத்தை அதிகமாக படிக்கிறதாக இருக்க வேண்டும். வேதத்தை தியானிக்கலாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழுகளாக இருக்கும் பொழுதுதான் இந்த சோதனை நாம் ஜெயிக்க முடியும். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. தகப்பனே, ஸ்தோத்திரமாப்பா. இந்த காலை வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களோட கூட பேசி நம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியமான். சோதனை சகிக்கிற பலனை எங்களுக்கு கொடுங்க. சோதனை சகிக்கிற பலனை கொடுங்க. சோதனை சகிக்கிற கிருபைகளை கொடுங்க.
சோதனை சகிக்கிற கிருபைகளை கொடுங்க ஆண்டவரே. இந்த சோதனை எங்கள் வாழ்க்கை நீண்ட காலம் இருப்பதில்லை, கொஞ்ச காலத்தில் அது கடந்து போகும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை இருக்க சோதனைகள் சாதனைகள் மாறும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவர். அப்பா பிசாசனங்க எங்களுக்கு இடம் கொடாமல் நாங்கள் இடைவிடாமல் ஜெபிக்க எங்கள் கிருபை தாங்க ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தையில் வளர எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தைப்படி நாங்கள் பேச, கர்த்தருடைய வார்த்தைப்படி வாழ நடக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. நாங்கள் உலகத்தில் பார்த்து விழுந்துடாதபடிக்கு, தேவைகளை கண்டு குழம்பிடாதபடிக்கு, கர்த்தருடைய வார்த்தை நாங்கள் தவறாக புரிந்து கொள்ளாதபடிக்கு எங்களுக்கு கிருபையாக பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. சபா வந்திருக்க என் மக்களையும் கரங்களை பக்கத்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு மக்களையும் பாதுகாக்கிறோம். ஒவ்வொரு மக்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் சபை மக்கள் குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு வாலி பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்ப தலைவர்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகோதரர்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகோதரிகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபை நாள் மூடிக்கொள்வீராக. ஒவ்வொரு கிருபை பெருகிறதுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் பாதுகாக்கும்படியாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் எடுத்து நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்ல, என் ஆத்துமாவே என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றைக்கும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. ஆமென்.